உடனே ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் வேணாலும் ரெக்கார்ட் ஆரம்பிக்கலாம். பிரார்த்தனை சொல்லலாமா? ஓ அது त्र्यम्बकं यजामहे वक्रतुंड महाकार्य सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रीकृष्णं वन्दे जगद्गुरुं. நீ சொன்ன டாபிக் இல்ல, எனக்கு இது ஒரு வாட்ஸ்அப்லயோ கிடைச்ச ஸ்டோரி தான் அது ஆக்சுவலா. ஆனா எனக்கு ரொம்ப டச்சிங், ரொம்ப இதா இருந்தது, அதனால நான் ஷேர் பண்றேன். ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்தே தாத்தா பாட்டி ஜாயிண்ட் ஃபேமிலியில சித்தப்பா சித்தி எல்லா ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறது. யாராவது ஊர்லயே வந்தானா இவெல்லாம் திரும்பியே போக கூடாது, அப்புறம் தாத்தா பாட்டி எல்லாம் எப்போதும் நம்மளோட இருக்கணும், நம்ம அம்மா அப்பா எல்லாம் சாஸ்வதம் எப்போதுமே போக மாட்டா, நம்மளோட தான் இருப்பா அப்படின்னு ஒரு டெத்துன்னா என்னன்னே தெரியாது. டெத்துங்கிற அந்த கான்செப்டே சின்ன வயசுல மனசுல வந்தது இல்ல, பார்த்ததும் இல்ல. முதல்ல நான் 82ல வந்து ஒரு சித்தப்பாவோட காலமான போது ஒரு டெத்துனா அதுவும் அவ்வளவு தெரியல, சீரியஸ்னஸ் எவ்வளவு நிறைய பேர் இருந்தா. ஒரு ஏஜ் ஆக ஆக மெச்சூரிட்டி வந்தது. யாருமே அம்மா அப்பானா போகவே கூடாது, அம்மா அப்பா இருக்கணும் எப்போதும், நம்மளோட அம்மா அப்பா எப்போதுமே போக மாட்டா, காலம் ஆக மாட்டான்னு. அப்புறம் ஒவ்வொருத்தரா போக ஆரம்பிச்சோடனே ஓ இதுதான் உண்மை, கொஞ்சம் கொஞ்சமா உண்மை அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. சரி, கொஞ்ச நாள் வருத்தமா இருக்கும், கொஞ்சம் வருஷம் வருத்தமா இருக்கும், அப்ப நினைக்கிறச்செல்லாம் இருக்கும், அது சரியாயிடும். இந்த டெத்து, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெத்து பத்தி ஒரு கதை நான் படிச்சேன், அதுதான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டெத் இருக்கணுங்கிறதுக்காக அது ஒரு சின்ன கதை. இது நீங்க சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு ராஜா இருக்கார். ராஜா வந்து தன்னோட அரண்மனைக்கு வெளியில ஒரு சுவாமிஜி சன்னியாசி உட்காந்துருக்கார். அவர்கிட்ட கேட்கிறார், சுவாமிஜி எனக்கு வந்து நீங்க இது வேணும், மீன்ஸ் சிரஞ்சீவி, மீன்ஸ் நான் எப்போதுமே சாகக்கூடாது, நான் அப்படியே நன்னா எப்போதும் அப்படியே இருக்கணும், நான் ஜீவனமாகவே இருக்கணும், எனக்கு முடிவு வரக்கூடாது அப்படிங்கிறார். சுவாமிஜி சொல்றாரு, சரிப்பா, ஒரு விஷயம் பண்ணு, இங்க 2 மலை இருக்கு, அந்த 2 மலையை தாண்டி வந்து ஒரு சின்ன நதி இருக்கும், அந்த நதியோட தண்ணி குடிச்சானாக்கா உனக்கு சாவே வராது, எப்போதும் நீ சிரஞ்சீவமா இருப்ப அப்படின்னு சொல்றான். உடனே சரி, ஓ நல்லதுன்னு சொல்லிட்டு ராஜா வந்து 2 மலையையும் தாண்டி போய் சேர்ந்துடுறார், நதி கிட்ட போயிடுறார். நதி கிட்ட போயிருக்கச்சு அவர் வந்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு தண்ணி கிட்ட போய் குடிக்கிறதுக்குன்னு படிச்சு ஒரே ஒரு முனகல் ஒரு சத்தம் கேட்டது, ஹூன்னு சொல்லிட்டு. என்னடா அது, யாரு இந்த மாதிரி இடத்துல, புத்துரு இல்லாத இடத்துல யாரு இப்படி சத்தம் போடுறான்னு பார்த்தானா ஒரு குச்சியாட்டம் ஒரு மெல்லிசா ஒரு வயசானவர் அங்க படுத்து கிடக்குற. அவர் பக்கத்துல போய் ராஜா கேட்கிறா, என்னப்பா ஆச்சு, என்ன நீங்க இங்க படுத்துட்டு இருக்கேள்? ஆமாப்பா, நான் வந்து இந்த தண்ணியை குடிச்சிட்டேன், எப்போதும் உயிரோட இருக்கணுங்கிறதுனால இந்த தண்ணியை குடிச்சதுனால எனக்கு வந்து சாவே கிடையாது, எனக்கு ஒரு 100 வயசு மட்டும் என் பையன் வச்சுன்னா அப்புறம் என்னை தூக்கி போட்டான், வெளியிலேயே ஆத்துக்கு வெளியில தூக்கி போட்டுட்டான், இப்ப எனக்கு 150 வயசு ஆயிடுது, என்னோட பையனும் காலமாயிட்டான், என்னோட பேரமார்களும் வயசாயிடுது, அவளுக்கும் வயசாயிடுது அப்படின்னோடனே ராஜாக்கு என்னடா அது, சரி உயிர் நம்ம எப்போதும் உயிரோட இருக்கணுங்கிறது கரெக்ட் தான், ஆனா இப்படி எல்லாம் வயசாயி எல்லாம் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு விழுந்தெல்லாம் ஆகக்கூடாது, நம்ம எப்போதும் எங்கா இருக்கணும், உயிரும் போகக்கூடாது, எப்போதும் ஜீவன்தனமா இருக்கணும், நம்மளுக்கு முடிவே இருக்கக்கூடாது, அதோட நம்ம எங்காவும் இருக்கணும், அது 2 கண்டிஷனும் ஆகுமான்னு சொல்லிட்டு திருப்பி அவர் இந்த சுவாமிஜிட்டு போறார். சுவாமிஜி நீங்க சொல்லுங்க, இந்த எனக்கு வந்து எப்போதும் நான் இளமையாவே இருக்கணும், பிளஸ் உயிரும் போகக்கூடாது, எப்போதும் சிரஞ்சீவியா இருக்கணும் அப்படின்னு சொல்றா. உடனே அவர் சொல்ற, சரி இந்த 2 மலைக்கு அப்புறம் ஒரு நதி வந்தது இல்ல, அதுக்கப்புறம் ஒரு மலை வருது, அந்த மலையும் நீ தாண்டிட்டு ஒரு மரம் இருக்கும்,
அந்த மரத்துல மஞ்சள் கலர்ல பழம் எல்லாம் நிறைய பழம் இருக்கும். அந்த ஒரு பழத்தை சாப்பிட்டுடும். உனக்கு அழகாவும் இருப்ப, நீ எங்காவும் இளமையாவும் இருப்ப, உனக்கு சாவும் வராது அப்படின்னு சொல்லிட்டோம். சரின்னு ராஜா அப்படி போறார். அது தாண்டி 2 மலையை தாண்டி ஒரு நதியும் தாண்டி இன்னொரு மலையை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு மரம் தெரியுது. அதுல நல்ல மஞ்சளா நிறைய பழம், நல்ல பழுத்த பழமா தெரியுது. அந்த பழத்தை சரி, ஓ வெரி குட், நம்மளுக்கு இனிமேல் இது இல்லை, எப்போது எங்காவும் இருப்போம், நம்ம எனர்ஜியா இருக்கும், அழகா இருப்போம்னு சொல்லிட்டு ராஜா வந்து அந்த பழத்தை பறிக்கலான்னு போர்ச்சே ஒரே கத்தலும் சத்தமுமா சண்டையுமா ஆர்குமெண்ட்டுமா கேட்கறது. சிச்சோ, இந்த மாதிரி இடத்துல சுன்சான் ஒண்ணுமே கிடைக்காத ஒரு இடத்துல எப்படி இந்த சண்டை சத்தம் அதான் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பாக்குறேன். நாங்க 4 பேர் சண்டை போட்டு இருக்க. உடனே அவர் ராஜா ஒருத்தட்ட போறாரு. ஏன்பா, ஆனா 4 பேரும் எங்க இருக்காரு, ரொம்ப நல்ல இளமையா நல்ல இதா, அதனால தானே சண்டை போடுறா இல்லையா. என்ன சொல்ற ராஜா, என்னப்பா ஆச்சு நீ ஏன்னு சொல்லிட்டு முதல் ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கிறா. நீ என்னப்பா ஆச்சு இப்படி பண்றன்னா, எனக்கு நான் 250 வயசு ஆறுது, ஆனா 250 வயசுல எங்க அப்பா வந்து ப்ராப்பர்ட்டியே ஷேர் கொடுக்க மாட்டேங்கிறா, அதான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். உடனே சரி, அடுத்தது வந்து சொல்றா, ஏன்பா அது என் பக்கத்துல இருக்கா பாரு, ரைட் சைட்ல வலது கை பக்கம், அவர் தான் என்னோட அப்பா, அவருக்கு 300 வயசு ஆயிடுச்சுங்க. அந்த அவ அப்பா சொல்றா, அவ அப்பாட்ட போய் ராஜா கேக்குறான், ஏரா என்னப்பா நீ ஷேர் கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு அவரை போட்டு இது பண்றன்னு சொன்னோடனே, இல்லப்பா என்னோட அப்பா 350 வயசுல பக்கத்துல நின்னுக்கிறாளே, அவரு என்னோட அப்பா 350 வயசு, அவர் போகவே இல்லையே, இன்னும் உயிரோட இருக்காளே, அவர் போனாதானே எனக்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும், அப்பதானே என் பையன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி ரிப்பீட் அந்த தாத்தா வந்து சொல்றாரு, என்னோட தாத்தா இல்ல, எல்லாம் இளமைதான். அவ சொல்றா, என்னோட அப்பா இன்னும் 400 வயசு, அவர் உயிரோட இருக்காரு, இப்ப நான் எப்படி ப்ராப்பர்ட்டி கொடுக்க முடியும், எனக்கு வந்தாதானே நான் அடுத்தது கொடுத்து அது அப்புறம் அவன் பையன் போகும்னு சொல்லிட்டோம். உடனே அதனால என்னாச்சு, இவ ப்ராப்பர்ட்டி தகராறு தாங்காம அந்த இருக்கிற கிராமத்துல அவளை வந்து வெளியில தள்ளி விட்டுறா, இந்த கிராமத்திலயும் வெளியில பண்ணிடுறா. அதனால அவ வந்து இந்த மரத்து இங்கேயே இருக்கா. சோ இது பார்த்துட்டு வச்சுச்சோ, ரொம்ப பெரிய நம்மளுக்கு ஒரு இது சொல்லி கொடுத்துருக்காரு சொல்லிட்டு அவர் ஓடி வந்து திருப்பியா சுவாமிஜிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, ரொம்ப தேங்க்ஸ், நீ ஒரு பெரிய விஷயம் என்னோட கண்ணை திறந்துட்டேன், ரொம்ப அற்புதமான விஷயம் சொல்லிட்டேன், டெத்துங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது இன்னைக்குதான் தெரிஞ்சது, நான் அதான் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சுட்டேன். அதனால அந்த யாரு பிறக்கிறாளோ அவளுக்கு வந்து கட்டாயமா முடிவுங்கிறது இருக்கணும், அது பகவான் பண்ணதுல நம்ம எதுவுமே இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது. அப்புறம் தான் சுவாமிஜி சொல்றார், ஆமாப்பா எப்போதும் வாழ்வு ஆரம்பிச்சுன்னா உயிர் போறதுங்கிறது நிச்சயம்தான், அது இருந்தாதான் இந்த உலகத்துல அன்பு இருக்கும், ஆசை இருக்கும், உறவு இருக்கும், இல்லைன்னா இந்த எல்லாம் தகராறாகும், பேலன்சிங்கும் இருக்காது அப்படின்னு சொல்றது அவர். ஆனா அவருக்கு புரியுது, ஓ சோ சூப்பர். அதனால நம்ம என்ன பண்ணாலும் பகவானை அர்ப்பணம் பண்ணிட்டும், நம்ம என்ன சொல்லுவா, பேசினாலும் பகவான் பேர் சொன்னானாக்க அது வந்து ஸ்லோகமா இருக்கும், நம்ம சாப்பிட்டா அது பகவான் பேர் சொல்லின்னு பண்ணா பிரசாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு அவர் புரிஞ்சுண்டு சந்தோஷமா ராஜா தன்னோட அரண்மனைக்கு திரும்புறார். குட்டி கதை. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, எல்லாருக்கும் நமஸ்காரம். அச்சுகோபால். ஸ்ரீனிவாசன் அண்ணா, நீங்க சொல்றீங்களா? நமஸ்காரம். தேங்க்யூ சோ மச் உமாஜி. நைஸ் ஸ்டோரி. எஸ், கேட்கறது இல்லையா? எஸ், கேட்கறது இல்லையா? ஓகே, நான் இது என்ன சொல்றதுன்னு தெரியல, பட் ஐ எம் ஜஸ்ட் திங்கிங், அன்னைக்கு ஐயா வந்து பாலகிருஷ்ணரோட கதைகள் நிறைய சொல்லியிருந்தார். ஸோ அன்னைக்கு எனக்கு என்ன தோணிச்சுன்னா, நம்ம ராமர் கதை, ராமர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். காட்டுல போய் அந்த ராஜ்யத்தை இழந்து காட்டுல போய் அதுக்கப்புறமா சீத்தையை இழந்து went through lots of ordeals. அது நமக்கு வந்து எப்படி அதெல்லாம் தாங்கிறது, தெய்வமா இருந்தாலும் அவர் எப்படி வாழ்ந்து காட்டினார் அது நமக்கு தெரியுது. அந்த மாதிரி கிருஷ்ணருக்கு ஏதாவது இருக்கான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப எனக்கு வந்து ஒரு பெரியவா சொன்ன ஒரு கதை
பட்டுது. அது ஐ தாட் ஐ வில் ஷேர் இட் நவ். அன்னைக்கு அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருந்தேன், சார்ட்ட சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். பட் ஐ மீன் தட் வாஸ் ஐ மீன் ஃபுல்லா அது பாலகிருஷ்ண கதைகளா நல்ல அழகான கதைகளா இருக்கும்போது எதுக்கு சோகம் அப்படின்னு விட்டுட்டேன் அதை. நான் இப்ப இதுல யோசிச்ச போது அது என்னன்னாக்க சமந்தகம்ன்ற மணி ஒண்ணு இருக்கு. சமந்தக மணின்றது எப்படி நமக்கு அந்த கௌஸ்துபம் இவ கௌஸ்துப மணிய ஹாரத்தை வச்சிருக்க விஷ்ணு மாலையா போட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். இல்ல நமக்கு நிறைய so many other இது இருக்கு இல்லையா, இந்த ரத்ன கல்லெல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் பெரிய பெரிய சக்தியை தரக்கூடியது, தனத்தை தரக்கூடிய தெய்வீக கற்கள். அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமந்தக கல்ல பத்திய ஸ்டோரியில கிருஷ்ணர் இன்வால்வ் ஆற. அவர் எப்படி சாதாரண மக்களை போல அவரும் அபவாதத்துக்கு உள்ளாகிறார். அவரையும் ஒரு திருட்டு பட்டம் கட்டுறா. இதெல்லாம் இது வந்து ஆஃப்டர் ப்ராபப்ளி ஆஃப்டர் ஆல் த இது அவர் இதுக்கு வந்துடுறார். துவாரகையில இருக்கும்போது, துவாரகால அவர் ராஜாவா இல்லை, அங்க இருக்க நிறைய குறுநில மன்னர்கள்லாம் இருக்கா. அதுல ஒருத்தர் வந்து சத்ராஜித்னு பேரு. சத்ராஜித்தோட பொண்ணு தான் அவர் சத்யபாமா. அவரை தான் இவருக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிப்பார். பட் அதுக்கு முன்னாடி அந்த சத்ராஜித்ங்கிறவர் வந்து ஒரு குறுநில மன்னர். நாட் ரியலி த துவாரகா பீடம் இல்லை, இது துவாரகா அரண்மனை இல்லை, பட் அவர் ஒன் ஆஃப் த குறுநில மன்னர்னு வச்சுக்கலாம். அவர் வந்து எப்படி அந்த குந்தி தேவி சூரியன பகவானை இது பண்ணி துதித்து அவ வந்து ஒரு வரம் பெற்றாலோ, அந்த மாதிரி இவர் வந்து சூரியனை நல்லா இது ப்ரே பண்ணி தவம் இருந்து சூரியனே நேர்ல வந்த போது இவருக்கு என்ன வேணும்னு கேட்ட போது அந்த சூரிய பகவான் அணிஞ்சிருக்கிற மாலையில தான் அந்த சமந்தகம் இருந்திருக்கு. சமந்தக கல் பொருந்திய மாலை. அது சூரியனை விட தகிக்கிறதா, அந்த ஜொலிக்கிறதான். அந்த அளவுக்கு அதுக்கு கிளார் இருக்கு, இது இருக்கு, அந்த ஒளி இருக்கு. அந்த ஹாரத்தை எனக்கு கொடுன்னு கேட்கிறாரு அவர். அந்த இப்ப நம்ம எப்படி அந்த சமந்தகம்ங்கிறது வந்து எப்படி மற்ற பெரிய பெரிய ரத்னக்கல்கள்லாம் இருக்குல்ல, சிந்தாமணி கல்லுலாம் சொல்லுவோமே, அதெல்லாம் வந்துன்னா தே ஆர் சப்போஸ் டு பிரிங் குட் லக், ப்ராஸ்பெரிட்டி as well as சுபீட்சம் wherever it is there. Of course அதுல வந்து certain riders are there. ஸோ சூரியபகவான் ஒன்ஸ் இதை கேட்ட நாளைக்கும் அவர் ரெசிஸ்ட் பண்ணாம அந்த இதை ஹாரத்தை கொடுத்துடுறார். சமந்த கல்லு பொருந்தி ஹாரத்தை கொடுத்துட்டு, ஆனா அதை பாருப்பா, இதனுடைய நல்லது அம்சம் இருக்கு, ஆனா நீ வந்து இதுல ஏதாவது கெட்டவா சேர்க்கையோ கெட்ட நடத்தையோ இது அமங்கலகரமான என்ன சொல்றது, இந்த நம்ம ஏதாவது நம்ம இது வந்து அசுத்தம் ஏற்பட்டாலோ அதுக்கு பலன் வேற விதமா இருக்கும், அதுவும் நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துடுற. ஸோ சத்ராஜித் வந்துடுற. சத்ராஜித் இஸ் நாட் நோன் ஃபார் வெரி வேலரஸ் ஆக்டர் எனிதிங் லைக் தட். பட் இந்த தவம் பண்ணதுனால இது கிடைச்சுடுறது. பட் அது ஊர்ல எல்லாம் அவன் என்ன ஆயிடுறது, சத்ராஜித்தை அவளையே தெரிய மாட்டேங்குது, அப்படியே ஜொலிச்சுன்னு வர்றாரு. அப்படி வந்தபோது எல்லாரும் என்கொயர் பண்றா. அது பார்த்த உடனே ஆஹா, நல்ல வெரி நைஸ் பொசிஷன் ஃபார் யூ, வெரி நைஸ் இது உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாழ்த்துறா. கிருஷ்ணரும் போர்ச்சு. அப்ப வந்து இந்த உக்ரசேனரை, அவர் கம்சனை கொலை பண்ணிட்டு உக்ரசேனரை மதுரையில பீடாதிபதி யாதவ கிளானுக்கு அவர் தான் தலைவரா இருக்கு, அவரை உட்கார வச்சுட்டு தான் வந்திருப்பார். ஸோ அவர் கிருஷ்ண பகவான் என்ன சொல்ல, நீங்க வந்து இத நம்ம மன்னர் உக்ரசேனர்கிட்ட கொடுத்தா நல்லது, ஏன்னா ராஜ்யத்துக்கே நல்லது உண்டாகும் இஃப் இட் இஸ் வெல் கெப்ட். என்னத்துக்கு சாதாரணமா நம்ம சொல்லுவோம், இந்த ஏதாவது ப்ரெஷர் கிடைச்சா கூட அது இட் இஸ் பிலாங்ஸ் டு த ஸ்டேட். இட் இஸ் நாட் நம்ம வீட்டு தோட்டத்திலே இருந்தா கூட வி மஸ்ட் கிவ் இட். இப்போ கூட அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல அந்த தட் லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி அட் ஹார்ட், அந்த கிளான் அட் ஹார்ட், அவர் சொல்ல நீங்க மதுராதிபதி கிட்ட கொடுத்தா நல்லதுன்னு. இவர் என்ன நினைச்சுப்பார், ஓ இவரோட தாத்தாவே அங்க இருக்கா, அவன்கிட்ட இவர் கிருஷ்ண பகவான் வந்து சுருட்டிக்கு பாக்குறாரு என்னுடைய ஹாரத்தை, இந்த
சமந்தகமணிய அப்படின்னு அவரோட குறுக்கு புத்தியில இப்படி நினைக்க ஆரம்பிச்சிருவார் சத்ராஜித். அவரால கிருஷ்ணர் வந்து பகவான்கிற அந்த இதெல்லாம் வேலரஸ் ஆக்ட்ஸ் எல்லாம் தெரியறது. ஸோ அதனால அவரை பகைச்சிக்கவும் முடியாது. ஸோ அவர் இந்த ஹாரத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தாம் பிரதர் who is actually the more valorous, more brave person, and அவர்கிட்ட வந்து அது கொடுத்துருவார், ஒப்படைச்சிருவார். ஸோ இந்த மாதிரி ஒப்படைச்சிட்டு அவருக்கான மனசுல இருக்கும் கிருஷ்ணர் வந்து அதை ஒரு கண்ணு வச்சுட்டு இருக்காரு இந்த ஹாரத் மேல அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு அது ஊர் முழுக்க அந்த மாதிரி அவர் விஷயத்த டாம் வேற பண்ணிடுவார். கிருஷ்ணருக்கு ஒன்றும் அதிகமா அலட்டிக்காம விட்டுருவார். ஆனா இந்த கூட வந்த இந்த ரெண்டாவது அவரோட தம்பி இருக்கிற அவர் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை, சத்ராஜித்தோட தம்பி. அவர் வந்து காட்டுக்கு வேட்டையாட போறச்சே காட்டுல ஒரு சிங்கத்திட்ட அடிபட்டு சத்து அந்த சிங்கத்தை வந்து இதை கவின்னு போயிடுமா இந்த மகாரத்தை. அதை வந்து இந்த நம்ம ஜாம்பவான் இருக்காருல்ல இந்த ராம கதையில வருவாரு, அவர் அங்க வந்து அந்த ஹாரத்தை சிங்கத்தை கொண்டுட்டு அந்த ஹாரத்தை எடுத்துட்டு ஒரு குகைக்குள்ள போயிடுவார், அவரோட குகைக்குள்ள போயிடுவார். அவருக்கு ஒரு சின்ன அந்த வயசுலயே அவருக்கு ஒரு சின்ன குழந்தை பிறந்திருக்குமா. அந்த குழந்தையோட அந்த தாலாட்டுற இந்த இது பண்ற கிராடுல மேல ஒரு ஹாரமா அதை இன்னும் பிளேஃபுல் திங்க பண்ணுவல்ல அந்த மாதிரி ஒண்ணுக்கு அதை கட்டி விட்டுட்டு அவர் பாட்டுல உள்ள மற்ற காரியங்கள் பார்க்க போயிடுவார். இப்ப வந்து the whole town is agog that Krishna has done such a thing. He has now not only killed the king's, I mean Satrajit's brother, but he has also kind of in the ஹாரத்தையும் அவர் வந்து அமுக்கிட்டார். அவர் கைண்ட் ஆஃப் திருட்டு பட்டம் வந்துடும் கிருஷ்ணர் மேல. ஸோ கிருஷ்ணர் வந்து அப்ப வந்து அவர் ஃபோர்ஸ் டு கோ டு இது அவர் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் மாதிரி அங்க காட்டுக்கு போய் அந்த எந்த இடத்துல என்ன ஆச்சு, எப்படி அந்த சத்ராஜித்தோட தம்பியோட இது உடம்பு பார்த்து அவரை தேடுறதுக்கு போவார். அவர் இந்த தடையெல்லாம் கிடைக்கும், சிங்கத்தோட கால் பதிவு, அதுக்கப்புறம் கரடி பதிவுன்னு அவரை போய் அந்த குகைக்கே போயிடுவார். குகைக்கு போயிட்டு அங்க ஜாம்பவதின்னு இவரோட ஒய்ஃப் பொண்ணு அவ இருப்பா. அவ வந்து அந்த தொட்டில அவரோட ஆக்சுவலா தம்பியா அந்த குழந்தை அதை ஆட்டின்னு இருப்பா, இதை ஊஞ்சல் கிராடல் ஆட்டின்னு இருப்பா. ஸோ இப்ப அவர் வந்து போன போது கிருஷ்ணர் பார்த்த உடனே அவர் வந்து கிருஷ்ணருக்காக பயந்து, ஏன்னா அப்பா அடிச்சிருவாரு போட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சீக்கிரமா போயிடுங்கோ, நீங்க இதை எடுத்துன்னு போயிடுங்க, அவர்கிட்டெல்லாம் கேட்க வேண்டாம், நீங்க எடுத்துன்னு போறதா இருந்தா போய்க்கோங்க, இல்ல இங்க இருந்தானா சண்டை தான் வரும். பட் கிருஷ்ணர் அவர் இல்ல நான் தர்மப்படி தான் பண்ணுவேன், நான் அவரை கேட்டு வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணுவார். அங்க வெயிட் பண்ண உடனே ஜம்பவன் வருவார். அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரு துவந்த யுத்தம் it will go for nearly 25-30 days. அவ்வளவு தூரம் அந்த குகைக்குள்ள நடக்கும். அப்புறம் அந்த அவர் இவருக்கு ஜாம்பவானுக்கு கடைசியா புரிஞ்சுட்டு நிச்சயமா இது தெய்வ இதுதான் வந்திருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் அவரை ரிவீல் பண்ணிப்பார். தென் ஜாம்பவதி வில் பி கிவன் இன் மேரேஜ் டு கிருஷ்ணா. தென் அதுக்கப்புறமா அந்த ஹாரத்தையும் அவர் எடுத்துட்டு திரும்பி வருவார். வந்து சத்யராஜிட்ட கொடுத்துட்டு சத்யபாமாவோட கையும் பிடிப்பார். அத சத்யராஜித் துல்சே நான் என் பொண்ணு நீங்களாவே எடுத்துக்கோங்க, எனக்கு இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன், நான் பண்ண தப்புக்கு மன்னிச்சுட்டு இதை பிராயச்சித்தமா என்னுடைய டாக்டரையோ கன்னிகாதாரம் பண்ணி கொடுத்துருவேன். இதெல்லாம் ஆனதுக்கு போது இப்ப எதுக்குனால கிருஷ்ணர் இந்த இது மட்டும் ஆகாது, இதோட கூட என்ன ஆகுனாக்க இந்த ஹாரம் இருக்கு பாருங்க, இந்த ஹாரத்தை வந்து கிருஷ்ணரோட இந்த சத்ராஜித்துக்கு இன்னும் 2 பேர் இருப்பா. அந்த இவர் வந்து அதுல ஒருத்தர் அக்ரூரர் ஆல்சோ. இந்த அக்ரூரர் வந்து நல்ல மனுஷன், பட் இந்த அவெல்லாம் தேவர் இன் பர்சியூட் ஆஃப் சத்யபாமா. Now Satyabama is also taken by Krishna because of this. So அவ எல்லாரும் ஒரு விதமா ஒரு வன்மம் வந்துடும் அவளுக்குள்ள, என்னடா அது இவர் கிருஷ்ணர் வந்து இதையும் எடுத்துட்டாரேன்னு. அதனால ஆக்சுவலா அந்த அக்ரூரர் அந்த ஹாரத்தை அந்த மணியை எடுத்துட்டு அவர் அந்த நாட்டை விட்டே கிளம்பி போயிடுவார். ஏன்னா கிருஷ்ணர் கேன் டூ எனி ஹார்ம் டு எனிபடி. அவர் பெரிய அவர் பகவான்கிறது அவருக்கும் தெரியும். அதனால அப்படி போகும்போது இப்ப என்ன ஆகுனாக்கா அந்த அவர் போற இடம்ல நல்ல காரியங்களாவும் பண்ணாரு. அதனால
ஒவ்வொரு நாளுக்கும் அது 8 பாரம் தங்கம் கொடுக்குமா. 8 கிலோஸ் ஆர் 8 சம் மெஷர் வச்சுக்கோங்களேன். தட் மச் இட் வாஸ் ப்ரொடியூசிங். அதெல்லாம் அவர் நல்ல காரியத்துக்கு, கோயில் பணிக்கு, அதுக்கு இதெல்லாம் கொடுத்து அதனால அந்த இடமே சுபீட்சம், அவர் இருக்கிற இடமே சுபீட்சமா இருந்ததான். அவர் he was traveling towards காஷியில நிறைய நாள் இருந்தார். அது மாதிரி நிறைய இடத்துல நிறைய கோயில் கட்டின்னு நல்ல ஸோ கைண்ட் ஆஃப் மெசேஜ் தட் வாஸ் கம்மிங். ஏன்னா இந்த ஹாரம் இன்னும் கிடைக்கல பாருங்க. அதனால எல்லாரும் பீப்புள் ஆர் ஒண்டரிங் வேர் இஸ் த ஹாரம். நிச்சயமா கிருஷ்ணர் எங்கேயோ வச்சுருக்க, பட் நமக்கு சொல்ல மாட்டேங்கிறார்ன்ற மாதிரி சொல்லுவா. அப்ப பார்த்தானாக்கா ஆக்சுவலா அக்ரூர் இஸ் த ஒன் ஹூ ஹஸ் டேக்கன் திஸ் ஹாரம் and he has been traveling to various places. அப்ப என்ன அதனால ஸோ கிருஷ்ணர் வந்து he will send a message, நீ வந்துருப்பா, எந்த ஊருக்கு வந்தனா நம்ம ஊருக்கு நல்லது நடக்கும், நாங்க யாரும் ஒன்னு ஹார்ம் பண்ண மாட்டோம், நீ வந்துடுன்னு அவர்கிட்ட கேட்பா. ஸோ அவரும் அதுக்கப்புறமா துவாரகாக்கு வந்துடுவார். everything will be all right. Now the question is, why was Krishna brought to this kind of hardship அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கிறது வந்து ஒரு கிருஷ்ணரோட ஒரு பிள்ளையாரும் சந்திரனையும் சேர்க்கிற ஒரு இன்சிடென்ட். அது 3ஆம் பிறை இருக்கு, ஆனா 4ஆம் பிறை இருக்கு பாருங்க. சதுர்த்தி வர்றதுக்கு முந்தின நாள் ராத்திரியில வர்றது. அந்த பிறைய பார்க்க கூடாதுன்ற ஒரு ஸ்டோரி, ஒரு இது இருக்கு, ஒரு கர்ஸ் இன்சிடென்ட் இருக்கு. விச் பிள்ளையார் ஹஸ் கர்ஸ்ட் Chandran, because Chandran has got ரொம்ப one-sided இதுனால அவர் ரோஹிணியே அவர் இது பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ரோஹிணியே அவர் பிரியமா இருக்கா, மற்ற பக்தினிகள் எல்லாம் பிரியம் இல்லைங்கிறதுனால தக்ஷன் வந்து அவர் மேல ஒரு சாபம் கொடுத்துறார் முன்னாடி. அத சிவன் தான் இந்த வளர்பிறை தேய்பிரியா பண்ணி அது ஒரு விதமா இது பண்ற. பட் when Chandran was visiting Chandraloka, when பிள்ளையார் was visiting Chandraloka, அவ வந்து பிள்ளையார வந்து அவர் வந்து என்ன மாதிரி ஃபன்னி ஃபேஸ்டு. நார்மலா பிள்ளையார பார்த்தா எல்லாருக்கும் குஷி தான், குதூகுலம் தான் வரும். பிகாஸ் ஆஃப் த யங் இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது யானை முகம், யானையும் பிரியம், குழந்தைகளும் பிரியம். ரெண்டு விதத்துலயும் பிரியத்துக்கு பாத்திரமானவர் பிள்ளையார். ஆனா சந்திரன் வந்து ஏறாமுகம், கொஞ்சம் ஏகத்தாளமா பேசுறதுனால பிள்ளையாருக்கு கொஞ்சம் கோபம் வந்து, நீ வந்து உன்னை பாக்குறவா எல்லாருமே இது கஷ்டப்படுவா. இது வரைக்கும் உன்னை பார்த்து ரொம்ப அழகா இருக்க, நீ வெளிச்சமா இருக்க, இனிமையா இருக்க, இதா கூலா இருக்கன்ற பாவத்துல தானே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. அந்த விதத்துல யாரும் ஏறிட்டு பார்க்காம பார்த்தா அவளுக்கு அழிவு உண்டாகுங்கிறதுனால நோபடி வில் லுக் அட் யூன்ற மாதிரி சபிச்சுடுவார். அத வந்து பரிகாரத்துக்காக சந்திரன் ஆல் த தேவாஸ் வில் ஆஸ்க் ஹிம் டு ப்ரே டு பிள்ளையார் ஹிம்செல்ஃப். அப்புறம் அவர் அதை கண்டோன் பண்ணி கடைசியா ஒரே நாள் 4ஆம் பிறை மட்டும் பார்க்க கூடாது யாரும் அப்படின்னு வச்சிருப்பாளாம். ஆனா கிருஷ்ணர் வந்து ஒரு எதேர்ச்சியா அந்த 4ஆம் பிறையில வந்து பிறைச்சந்திரனை பார்த்துடுறார். அதனுடைய எஃபெக்ட் தான் இந்த மாதிரியான அபவாதத்துக்கெல்லாம் அவர் உள்ளானார் அப்படிங்கிற கதை. இதுதான் நான் ஐ தாட் ஐ வில் ஷேர் வித் எவ்ரிபடி. 4ஆம் பிறையா 3ஆம் பிறையா? 4ஆம் பிறை சார், 3ஆம் பிறை இல்ல, 4ஆம் பிறை. அதாவது அந்த சதுர்த்தி பிறக்கிறதுக்கு முந்தின நாள் இஸ் கன்சிடர்ட் 4th பிறை, 4ஆம் பிறை, அதாவது அந்த மாதிரி சொல்ற. ஸோ 4ஆம் பிறையில பார்த்தானாக்க நாயா பிறப்பு. நமக்கு ஒரு பேச்சு வாக்குல ஒரு சில 4ஆம் பிறையை பார்த்தா நாய் பாடுபடுவா அப்படின்ற ஒரு வாக்கு இருக்கு. அந்த வாக்கு வந்து இந்த இதனுடைய அடிப்படையில் அதுக்கப்புறமா சந்திரன் பிரீத்தி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா பிள்ளையார் அதனால தான் ரொம்ப இதா போயிட்டு ஒன்லி 4ஆம் பிறை அலோன். முதல்ல வந்து பிறையில பார்த்துட்டு அதுக்கு அடுத்த பிறைக்குள்ள சரியா போயிடும் சொன்னவ. அதுக்கப்புறமா இந்த கிருஷ்ணருடைய இந்த கதைய, அதாவது இந்த சபந்தக மணி கதைய யார் கேட்கிறாளோ அவ கேட்டானாக்கா இன்னைக்கு ராத்திரி பார்த்துட்டு நாளைக்கு காத்தால கேட்டா அதுக்குள்ளே அவளுக்கு அது நிவர்த்தி ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளஸிங் கொடுத்துட்டார், ஒரு நிவர்த்தியும் கொடுத்துட்டார் அவருக்கு. அதே சமயத்துல இந்த கிருஷ்ணர் பூஜையும் போதும் இல்ல பிள்ளையார் தின பூஜம் போது கிருஷ்ணரையும், கிருஷ்ண தின பூஜம் போது பிள்ளையாரையும் நினைவு கூறணும்ன்றபடியும் ஒரு பத்ததி இன்வால்வ் பண்ணியிருக்கா.
திஸ் இஸ் வாட் பெரியவா ஹஸ் ரிட்டன் திஸ் இன் தெய்வத்தின் குரல் சொன்னதை தான் நான் என்னுடைய புரிதலுக்கு ஏற்ப சொல்லியிருக்கேன். சூப்பர், அருமையா அண்ணா. நமஸ்காரம். வெரி நைஸ். முடிக்கலாமா? வேற யாராவது சொல்ல போறாளா? ஆயிடுத்து 7:30. பிரதீபா அங்க எதுல கிராமத்துல இருக்கிற இப்போ, அதனால அங்க சிக்னல் இருக்கான்னு தெரியல, பேச முடியுமா? சரி, வேற யாரும் இல்லை. நீ அது கலைச்செல்வன் ஸ்ரீலங்கா வந்திருக்காங்க. ஓ, ஸ்ரீலங்கா. சொல்லுங்க, நீங்க ஏதாவது சொல்றீங்களா? நான் சொல்றேன்னா ஒரு சம்பவம் நான் கதை எதுவும் சொல்ல சத்தமா சொல்லுங்க. கதையான தெரியல, ஆனா ஒரு சம்பவம் மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஜி. என்னன்னு கேட்டா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஒரு தெரியாத விஷயம் மறந்துட்டு சொல்ல நினைக்கிறேன். ராமாயணம் எல்லாருக்கும் தெரியும். இலங்கை வந்து ராவண பூமின்னு அதிகமான பேர் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே ராவணன் பிறந்தது வந்து ராவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய பிரதேசத்துல ஒரு ஊர்ல தான் பிறந்தாரு. ராவணனுடைய தந்தை பேர் வந்து விஸ்ரவமுனி. அந்த விஸ்ரவமுனி வந்து எங்கன்னு கேட்டா இலங்கையில பிறந்திருந்தா, இலங்கையில தான் வாழ்ந்தாரு. அவர் இலங்கையில இருக்கும்போது அவருக்கு இருந்த மகன், இலங்கையில பிறந்த மகன் வந்து குபேரன். குபேரனுடைய ஜென்ம இடம் வந்து இலங்கையில ரத்தினபுரி என்ற ஊர்ல தான் குபேரன் பிறந்தாரு. இன்னைக்கும் அதை பறைசாற்றக்கூடிய மாதிரி இலங்கையில ரத்தினபுரியில வந்து நகைகள் மற்றும் ரத்தினங்கள்லாம் இன்னும் அதிகமா வந்துகிட்டு தான் இருக்குது. இன்னைக்கும் ரத்தினபுரியில இருக்கு. அது நம்ம கீதானந்தா சோமஜிக்கு இதெல்லாம் தெரியும். அதே மாதிரி அதுக்கு பிறகு அந்த விஸ்வமுனி வந்து பாரதத்துக்கு, அதாவது மத்திய பிரதேசத்துல வந்து தவம் செய்யும் போது தேவ அசுர சங்கமத்தை உண்டாக்கணும். அதாவது எப்பயுமே பார்த்தாலும் தேவர்கள் வந்து அசுரர்களை வஞ்சிச்சு தர்றாங்க. அதனால வேண்டி தேவர்களை வந்து எப்பயுமே சாகவிடக்கூடாது, அசுரர்கள் எப்பயும் சாகவிடக்கூடாது. தேவ அசுர சங்கமம் நடந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அசுரமும் தேவரும் ஒன்னாகிடுவாங்க. அதுக்கு பிறகு அசுரன் அழிக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் கைகேசிங்கிறவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, கைகேசின்னு சொல்லுவாங்க, சரியா பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, விஸ்வமணிவரை வந்து மாய வலையில வீழ்த்தி அவங்களுக்கு தான் முதலாவது ராவணன், இரண்டாவதாக விபீஷணன், மூன்றாவது கும்பகர்ணன், நாலாவதாக சுருப்பனகை பிறக்கிறாங்க. அப்போ ரெண்டாவதா பிறந்த அந்த மகனாகிய விபீஷணன் வந்து அவருடைய சித்தப்பாவாகிய குபேரன் கொண்டு வந்து வெட்டு குபேரன் வளர்க்கிறாரு. இந்த குபேரன் கிட்ட தான் அந்த புஷ்ப விமானம் கூட இருந்துச்சு. அப்புறம் பிறகு என்னன்னு கேட்டா, தன்னுடைய தாத்தா சொத்து எனக்கும் வரணும் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டு அதை வாங்கணும் அப்படிங்கிற நிலைமை வந்து ராவணேஸ்வரன் சண்டை போட்டு இளைஞரை வாங்கணும்னு வரும்போது, அதை தாராளமா நீ சண்டையெல்லாம் போட்டு வாங்க தேவையில்ல, நீ கேட்டா நான் கொடுத்துட போறேன்னு சொல்லி தன தேவதை, தனத்துக்கான அதிபதி, தனத்துக்கான தேவதைன்னு சொல்லக்கூடிய குபேரன் வந்து யாருக்கிட்ட கொடுத்தாருன்னு கேட்டா ராவணன் அந்த தேசத்தையும் அதே மாதிரி புஷ்பவனத்தையும் கொடுத்ததாகவும், சட்குணம் நிறைந்த மக்கள் பிறந்த யாரு விபீஷணன் வந்து சட்குணத்தை வந்து அதிகமா எழுதுறாங்க. ஆனா விபீஷன் வந்து இலங்கையில வந்து தங்கியிருந்தனால கூடுதலா நல்லத்தன்மை கூடுதலா இருந்து அவரு வாழ்ந்தாரு. அதே நேரத்துல கைகேசியினுடைய சூழ்ச்சியிலேயே வாழ்ந்தனால ராவணேஸ்வரன் வந்து பிராமணருக்கு பிறந்தாலும், பிராமணத்தன்மையோட பிறந்தாலும் கூடியது அவர் அசுர குணத்தையும் சேர்ந்துட்டாரு. அதுக்கு பிறகுதான் இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய அனைவருக்குமே அசுர குணமும் தேவ குணமும் கலந்துதான் பிறந்தாங்க. அது தேவர்களை போனா தேவர்கள் வருவாங்க, அசுரர் போனா அசுரர் வளருவாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொன்னாங்க. அதனால வேண்டி இலங்கை வந்து ராவண பூமியானா இல்லை, இலங்கை குபேர பூமி. அதனாலதான் இலங்கைக்கு வந்து இன்னொரு விசேஷ பேர் இருக்குன்னு கேட்டா, இலங்கைக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, ஸ்ரீலங்கைன்னு. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்குமே ஸ்ரீ என்ற பதம் சொல்ல மாட்டாங்க. உலகத்துல வந்து சாதாரணமா அந்தந்த நாடுகள் பேர் சொல்லுவாங்க. பாரதம் சொன்னா கூட இந்தியான்னு சொன்னா கூட வெறும் பாரதம் அல்லது இந்தியான்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இலங்கைக்கு ஏன் ஸ்ரீலங்கைன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டா, ஸ்ரீயுடைய லங்கை, அதாவது லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த லங்கை அப்படிங்கிற ஒரு அர்த்தமும், அதே நேரத்துல குபேரன் வந்து தனதேவதையா இருக்கும்போது லட்சுமி தேவி திருமணம் நடக்கும்போது அவங்களுக்கு லட்சுமி தேவிக்கே கடன் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அப்படி லட்சுமி தேவிக்கே கடன் கொடுத்தனால
அந்த கடனை கட்டு வரைக்கும் இந்த உலகத்துல ரத்தாடுவோரும் இந்த 7 பணமரத்துக்கு ரத்தங்கள் எல்லாம் சேரணும் அப்படிங்கிற ஒரு சாபம் இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால வேண்டி அது வரைக்கும் லக்ஷ்மி வந்து இலங்கையில தான் வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுத்ததாகவும், அதனால தங்கி இருக்கக்கூடிய இலங்கை ஸ்ரீலங்கை அப்படிங்கிற ஒரு காரண பேர் வந்திருக்கதாகவும் என்னுடைய தாத்தா பாட்டி சொல்லியிருக்காங்க அந்த கதையை. அதனால அது இந்த கர்ண பரம்பரை கதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொன்னேன். அதே போல இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டா, ஸ்ரீலங்கை என்பது லக்ஷ்மியுடைய லங்கை, லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த லங்கை. அடுத்ததாக இலங்கையில வந்து இது குபேர லங்கை தவிர ராவணனுடைய லங்கை என்று சொல்வது என்னை பிடிக்காது. நிறைய பேருக்கு அது இந்த விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயம், இன்னொரு விஷயம் கூட எங்க பாட்டி சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா, இந்தியாவில இருந்து சீதா மாதாவை, அதாவது லக்ஷ்மியுடைய அம்சமான சீதையை வந்து இலங்கைக்கு வரும்போது அயோத்தியில் உள்ளவர்கள் எல்லாமே ராமன் வந்து இங்க வரும்போது ரொம்ப கவலைப்பட்டாங்க. அதே மாதிரி அவங்களுடைய இந்த ராமனுடைய இலங்கை வருகைக்காக, சீதையினுடைய கஷ்டத்துக்காக அவங்களும் ஒரு காரணம்னால அயோத்திக்கும், அதே போல இலங்கை வந்து சீதையை விரும்ப வாட்டி அவங்களோட பிரிவினை ஏற்படுத்தினதுக்காக இலங்கைக்கும் சேர்த்து லட்சுமி தேவியினுடைய அவதாரமான சீதையினுடைய சாபங்களாகும். அந்த சாபத்தை நீக்குவதற்காக ராமநாதன் ஜபம் சொன்னா அந்த 2 தேசமும் வரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே, சொர்ணம் லங்கா, அதாவது அப்படி ஒரு வார்த்தையில் ஆரம்பிக்கும். அதாவது சொர்ணமான லங்கையாக இருந்தாங்க கூடியது பிறந்த நாடு தான் ரொம்ப சிறப்புன்னு ராமன் சொன்னதாக சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அது வந்து நிறைய பேர் வந்து பாரதத்துக்கும் பாரத வெளியிலேயே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல தப்பு, அது தவறான விஷயம்னு. ஏன்னு கேட்டா, இலங்கையும் ஒரு காலத்துல பாரதமா இருந்தது. அந்த காலத்துல இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்காருன்னு கேட்டா, அயோத்தியை தவிர, அயோத்தியை வந்து அவர் பிறந்த நாடு அப்படின்னு சொல்றாரு தவிர ஒட்டுமொத்த பாரதத்தை அவர் சொல்லலை அப்படிங்கிறது இந்த விஷயத்தையும் நீங்க ஞாபகப்படுத்த முடியும். அதாவது அயோத்தி வந்து தான் தன்னுடைய பிறந்த நாடு. அயோத்தியை தவிர வேற எங்கேயுமே சொர்க்கம் கிடையாது. அது வந்து அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய ஆட்சியில் உள்ள பகுதி வந்து அவங்களுக்கு சொர்க்கமயமானதுன்னு சொன்னாரே தவிர இலங்கையை அவர் பிரிச்சு சொல்லலை. அப்படி நீங்க பாரதத்துல இந்தியாவில வந்து வார்த்தையை சொல்லிட்டு இலங்கையை அதை பிரிச்சு நம்ம சொல்லுவோமானால் இந்த இலங்கை வந்து பாரதத்தினுடைய அங்கம் அல்ல அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். நன்றி. அந்த சாபம் வந்து அந்த சாபம் நீக்கிறது விஷயம் சொல்றது ஒரு விஷயம் சொல்லலாம். அதாவது அயோத்தியால வந்து ஸ்ரீராம ஜெயம் அந்த மந்திரத்தை சொன்னனால அங்குள்ள சாபம் நீங்கி இப்ப ராமரும் அங்க வந்துட்டாரு. அங்க ராமர் ஜென்மம் ராமர் கோயில் கட்டியாச்சு. அங்கெல்லாம் ஆனா இலங்கையில ராம சொல்ல மாட்டாங்க. ராம சொன்னாங்கன்னா இலங்கையினுடைய சாபம் நீங்கி, இலங்கையில உள்ள பிரச்சனையும் நீங்கி, இலங்கையும் சுபிட்சமாயிரும். ஆனா சொல்றது விட மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, இலங்கையில வந்து இந்த சைவம் வேற, இந்து வேற, சைவம் வேற, வைஷ்ணவ வேற முடிச்சிருக்கக்கூடிய கோஷ்டிகளும் சீதாதேவியுடைய அனுகிரகம், லட்சுமியுடைய அனுகிரகம் இருந்துச்சுன்னா போய் இலங்கை சுபிட்சமாக என் நம்பிக்கை. நன்றி ஐயா. கடைசியில கொஞ்சம் வேர்ட்ஸ் காபிள் ஆயிடுது, ஆடியோ இது சரியா வரல. பட் பரவாயில்ல, நல்ல செய்திகள், நல்ல சரி. அந்த சென்டர் வந்துட்டு இறங்குறேன். யோகேஷம் சொல்லலாமா? யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் ரஜப்ரியம் தர்ம சம்ஸ்தாபகம் வீரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் வந்தே ஜகத்குரும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நமஸ்காரம். நமஸ்காரம். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். எண்ட் பண்ணிட்டுமா? ரெக்கார்டிங் ஸ்டாப்.